viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ரெசிபி என்னன்னு சொல்றதுக்கு முன்னால ஒரு ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் கிளிக் பண்ணுங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு முடிஞ்சால் ஒரு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது பாருங்க. ஆட்டோட கால் மாதிரி இருக்கா? இது ஆட்டோட ரோமம் போலேயும் இருக்கும். க்ளோஸ்அப்லேயே காட்டுறேன். இதுக்கு பேர் முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது வெஜிடேரியனில் உள்ள ஆட்டுக்கால். இதை வச்சு நம்ம ஒரு சூப் செய்ய போகிறோம். முடவாட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துலலாம் முடமாக இருந்தவங்கள கூட இந்த சூப்பு ரெகுலராக குடித்து அவங்கள எழுப்பி விட்டுரும் அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. குக்கரில் சில பீசஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பீஸ் 2 சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த 2ம் அந்த ரோமம் எல்லாம் எடுத்தது, அந்த முடியெல்லாம் கட் பண்ணி எடுத்தது 2 பீஸும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம எத்தனை கப்பு தண்ணி தேவையோ அத்தனை கப்பு, நான் இப்போ ஒரு 3 கப் விட போகிறேன். தற்சமயம் அந்த இது கருக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 கப் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முடவாட்டுக்கால் சூப்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கார்லிக், ஒரு தக்காளி பழம் இப்படி கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுக்கலாம். அப்புறம் வேக வச்ச பிறகு கூட காரம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முடவாட்டுக்கால் அப்படி சொன்னால் கூட அது ஒரு கிழங்கு, சரியா? இந்த கிழங்கு இதை இந்த துண்டு வச்சுருக்கேன் 2 பீஸ், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ண பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லா பீஸும் கட் பண்ணி போட்டாச்சு. இது உங்களுக்கு விருப்பம்னா மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணலாம். இப்போ சின்ன வெங்காயம், இது கூடவே பூண்டு, நம்ம சாப் பண்ணி வச்ச ஜிஞ்சர், அப்புறமா இந்த ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர், மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணியாச்சு. இந்த தக்காளி பழத்தை கீறி அப்படியே வச்சுருக்கேன். எதுக்குன்னா இதோட தோலை அப்படியே உரித்து எடுத்துடலாம், அதுக்காக தான் அப்படி கீறி வச்சுருக்கேன். அப்புறமா மிக்சியில் எப்படியும் அரைக்க வேண்டியதான். இது கூட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்கலாம் ஸ்டீம் போன பிறகு. ஸ்டீம் போயாச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். நல்லா குக்காகி இருக்குது. நான் சொன்னது மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி தோலை எடுத்துடலாம், தக்காளி பழத்தோட தோலை. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். பார்க்கலாம். இது முடமாக இருந்தவங்கள கூட எலும்பி நடக்க வச்சிரும். அதுக்கு தக்கன சக்தி வாய்ந்த கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கர்லேருந்து இந்த கிழங்கை தனியாக எடுத்தாச்சு. இதில் ரொம்ப தண்ணி இருந்தால் நமக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி தனியாக இதை தனியாக எடுத்தாச்சு. இதை கிரைண்ட் பண்ணி கொண்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம். பார்க்கலாம். இந்த அளவு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது குக்கரில் மீதமாக இருந்த தண்ணி. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு இதை இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும்.
இது நமக்கு வேண்டாம். இது ஃபில்டர் பண்ணி எடுத்தது இதாக இருக்குது. டோட்டலாக நான் 3 கப்ஸ் வாட்டர் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி விட்டுக்குங்க. ஸோ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு திரும்பியும் ஒருக்கா கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவதாக கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போதே ஒரு மனம் வருது பாருங்கள். இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கான ஆட்டுக்கால் சூப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பெப்பர் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் அந்த ஸ்பூனையும் போட்டாச்சு. உங்களுக்கு விருப்பமான இந்த ரோஸ்டட் ப்ரெட்டையும் போட்டுக்கலாம். இது கூட குடிக்கும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலை பாருங்கள், சமைங்க, ருசியுங்க, மகிழுங்க. தேங்க்யூ. சூப்பரான வெஜ் ஆட்டுக்கால் சூப் இஸ் ரெடி.